Hello friends, welcome back to anithajaganskitchen. Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ராகி இட்லி அண்ட் தோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு பவுலில் 3 கப்பு ராகி எடுத்திருக்கேன். அதோட 1 கப்பு இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன். இன்னொரு தனி பவுலில் 1 கப்பு முழு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா தண்ணி ஊற்றி ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஊற விடுங்க. ராகி கொஞ்சம் டைம் எடுக்கும் ஊறுறதுக்கு, அதனால் மினிமம் 5 hours ஆகுது ஊற விடுங்க. இப்போ நல்லா ஊறிட்ட பிறகு இந்த உளுந்தை எடுத்து நல்லா 3 to 4 times நல்லா தண்ணியில் கழுவிட்டு கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். முதல்ல இந்த மாதிரி நைஸாக வரணும், அது வரைக்கும் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ராகியும் நல்லா ஊறிட்டுருக்கு. இதையும் நல்லா ஒரு கழுவுங்க, ஏன்னா நிறைய இந்த தூசி இருக்கும் மேலே. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 times ஆகுது கழுவிட்டு அதே மாதிரி கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். ராகியும் இதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கருப்பு உளுந்து அரைச்சி எடுத்து வச்சோம், அதே பவுலில் இதையும் எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம கிரைண்டர் கழுவின தண்ணி இதோட சேர்த்துட்டு ஒரு 4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி கையால் மிக்ஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். கையால் நல்லா எல்லாத்தையும் கலந்து வச்சு அப்புறமா நம்ம ஓவர் நைட்டை ஃபர்மெண்ட் பண்ண விட்டுடலாம். மினிமம் 8 to 9 hours ஆகுது ஃபர்மெண்ட் ஆக விடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும். ஸோ நல்லா உப்பி வந்திருக்கு இது. ஸோ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே நான் இட்லி தட்டை நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றிக்கிறேன். இட்லி ஊற்றி ஒரு 10 minutes வேக வச்சிடலாம். நிறைய பேர்த்துக்கு இது தெரியும், ராகி வந்து ரிச் இன் கால்சியம் அண்ட் அயன். அதே மாதிரி நம்ம உளுந்து வந்து தோலோடு யூஸ் பண்ணுறதுனால ஃபுல் ஆஃப் ஃபைபர் இது. ஸோ இது ஓவரால் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இப்போது 10 minutes கழித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ஒரு டிப் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எதுவுமே ஒட்டலை அப்படின்னாக்கா இட்லிலாம் ரெடி. ஸோ தட்டெல்லாம் நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம் இட்லியெல்லாம். இப்போ பாருங்கள், இட்லி எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், ராகி இட்லி ரெடி ஆகிடுச்சு. நான் இது வந்து தேங்காய் சட்னியும் தக்காளி தொக்கும் அதை வச்சு சர்வ் பண்ணுறேன். இந்த தக்காளி தொக்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இங்கே இதே மாவு வச்சு நான் இங்கே கேஸ்ட் அயர்ன் தோசை தவாவில் தோசை ஊற்றி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக பேப்பர் தின் ரோஸ்ட் தோசாவும் வந்திருக்கு. இப்போது ராகி மாவு வச்சு இட்லி அண்ட் தோசா ரெடி. Thanks for watching. Like and subscribe. Remember to hit that bell button to get notified.